ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மெட்ரிக்கில் செகண்ட் ஸ்டாண்டர்டில் 5th லெசன் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் 5th லெசன் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு 5th லெசன் பார்க்க போகிறோம். தேர்டுக்கு 4th வரைக்கும் பார்த்துருக்கோம். அப்படியே 5th 6th நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மெட்ரிக்கில் செகண்ட் ஸ்டாண்டர்ட் 5th லெசன் பார்க்கலாமா? ஈக்கு மாத்திரா அப்படின்னா ஈயின் அளவு. குறில் நெடின்னு சொல்லுவோம்னா அந்த ஈயை வச்சு சில சப்தம் அப்படின்னா சில வார்த்தைகளை பார்ப்போம். ஈக்கு மாத்திரா. ரவி அப்படின்னா சூரியன். ஞாயிற்றுக்கிழமைக்கு ரவிவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாயிறு அப்படின்னா சூரியன் தானே. இப்போ சூரியன் ஞாயிற்றுக்கிழமைக்கு ரவிவார். நம்ம கிழமைகளில் பார்க்கும்போது பார்த்துருப்போம். சிடியா அப்படின்னா பறவை. கிளாஸ் அப்படின்னா கண்ணாடி. நம்ம கிளாஸ்னே சொல்லுவோம். கண்ணாடி கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிளாஸ் கண்ணாடி. கிதாப் அப்படின்னா புத்தகம். சியார் அப்படின்னா நரி. குள்ள நரின்னு சொல்லலாம், நெரு நரின்னு சொல்லலாம். ஃபாக்ஸும் ஜாக்குவல் எல்லாமே சியார். கிசான் அப்படின்னா விவசாயி. படியா அப்படின்னா வீல் சக்கரம். டாக்கியா அப்படின்னா போஸ்ட்மேன். இது நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட வார்த்தைகளை பார்க்கும்போது பார்த்துருப்போம். டாக்கியா அப்படின்னா போஸ்ட்மேன். படோ அவர் சம்ஜோ அப்படின்னா படித்து புரிஞ்சுக்கோங்க. கிர் அப்படின்னா விழுதல். சிலா அப்படின்னா பாறை. கிஸ் எந்த. கிதாப் அப்படின்னா புத்தகம். பெட்டி அப்படின்னா டிபியா. அப்பா அப்படின்னா பிதா. தின் அப்படின்னா நாள். ஜிலா அப்படின்னா மாவட்டம். நம்ம ஜில்லான்னுவோம், இது ஜிலா மாவட்டம். கிசான் விவசாயி. டலியா கூடை. பிர் அப்படின்னா பிறகு. தில் அப்படின்னா இதயம். ரவி சூரியன். சூரஜ் சூரிய அப்படின்னு நிறையா வார்த்தை இருக்குது. சன்னுக்கு சூரியன். மிட்டாயி அப்படின்னா இனிப்பு. படியா அப்படின்னா அருமை. பகுத் படியா அப்படின்னா மிகவும் அருமை அப்படிங்கிறது. படியா அருமை. சிர்னா தலை. நம்ம பாட் சாப்பாடியில் பார்த்துருப்போம் தலை. பில் அப்படின்னா ரசீது. பில்னா நம்ம பில்லுன்னு தான் சொல்லுவோம், ரசீது. கவி அப்படின்னா கவிஞர். சிகார் அப்படின்னா வேட்டை. நிகட் அப்படின்னா அருகில். நீலம் அப்படின்னா நீலா அப்படின்னா கலரு. அதுவும் கலர்ஸ் நேமும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நீலம்னா ஒரு நீலமணி, ஒரு குண்டு மணி மாதிரி இருக்குது, நீலம். திலக் அப்படின்னா திலகம், வெற்றி திலகம்னு பொட்டு வைக்கிறது, அதே திலக். சியார் அப்படின்னா நரி, குள்ள நரி. லிக்னா அப்படின்னா எழுதுதல். கிர்தா அப்படின்னா வீழ்ச்சி, கீழே விழுகிறது வீழ்ச்சி. நீர்வீழ்ச்சின்னு சொல்லலாம், இது வெறும் வீழ்ச்சி, கீழே விழுகிறதுன்னு சொல்லலாம். கிர்தா. மில்னா அப்படின்னா பெறுதல். பிதா அப்படின்னா அப்பா. டிகட் அப்படின்னா முத்திரை. திவாகர் அப்படின்னா அது ஒரு பேர், அது சூரியனுக்கு இன்னொரு பேர். சரி, இப்போது ஒரு சின்ன சென்டென்சஸாக கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். கிதாப் பட் அப்படின்னா புத்தகம் படி. பிர்பாட் லீக் அப்படின்னா பாடத்தை பிறகு எழுதவும். தபால்காரர் வந்தார் அப்படின்னா டாக்கியா ஆயா. லிஃபாஃபா தியா அப்படின்னா உரை. தபால்காரர் ஒரு கவர் கொடுத்தாரு அப்படின்னா உரை கொடுத்தார். சிடியா உட்கை அப்படின்னா பறவை பறந்து சென்றது. பறவைன்றதை நம்ம ஒரு கேலாக மென்ஷன் பண்ணுறாங்க, அதனால தான் கையின்னு கேலை சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, கயான்னு சொல்லாமல் கை அப்படின்னு. ஆர்த்த கின் அப்படின்னா 8 வரைக்கும் எண்ணு அப்படிங்கிறது. தக்குனா வரை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். நம்பர்ஸ் நேமும் பார்த்துருப்போம். நம்ம லட்சம் வரைக்கும் பார்த்துருக்கோம், நம்பர்ஸ் நேம் பார்த்துருக்கோம்.
8 வரை எண்ணு. விமல் கர் நிகழா அப்படின்னா விமல் வீட்டுக்கு வந்தார். வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி. விமல் வீட்டுக்கு வந்தார். கிரண் பார்க்கையா அப்படின்னா மான் ஓடியது. இது வந்து கீ 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 கீன்னு அந்த ஈ சவுண்டில் நம்ம சொல்கிறத நம்ம எல்லா லெட்டர்ஸும் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கீ வரிசையில் நம்ம சொல்கிறது கீ கீ சீ தீ அப்படின்னு கீ வரிசையிலையும் எழுதியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.